நாம் லைஃப்பில் இதுவரைக்கும் இழந்த விஷயமாகட்டும், அது நம்ம உறவாக இருந்தாலும் சரி, பொருளாக இருந்தாலும் சரி, போனது போனதாகவே இருக்கட்டுங்க. அதை பற்றி நம்ம வருத்தப்படாம, இனிமே வரக்கூடிய காலம் நமக்கு வசந்த காலமா இருக்கும். நமக்கு நல்லதே நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட நம்ம பயணிப்போங்க. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, எந்த கணவன் மனைவிக்கு தான் சண்டை வராம இருந்திருக்குங்க. அந்த மாரி ஒரு நாள் அடிக்கடி சண்டை வருது அப்படின்னு, என்னோட ஃப்ரெண்டு கிட்ட போய் கேட்டேன். "மச்சான், நீ தான் கல்யாணம் ஆகி எக்ஸ்பீரியன்ஸா இருக்க. எனக்கு வந்து ஒரு அட்வைஸ் குட்றா" அப்படின்னு. அவன் என்ன சொன்னான், "நீ வந்து சாப்பிட்டுட்டு சாப்பாடு நல்லா இருக்குன்னு சொல்றா. அந்த மாரி நீ 2, 3 டேஸ் சொன்னாலே போதும். அப்படியே அவங்க வந்து அட்மையர் ஆயிடுவாங்க. அதுக்கப்புறமா உன்கிட்ட சண்டைலாம் இருக்காது. அதான் ஒரு முக்கியமா அவங்கள நம்ம அப்ரிஷியேஷன் பண்ணுறது தான் முக்கியம்." அப்படிங்கிற மாரி சொல்லி டிப்ஸ குடுத்தான். சரி ரைட்டு, பயப்புள்ள எக்ஸ்பீரியன்ஸா இருக்கானே, நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் என்ன ஆச்சு, ஆஃபீஸ் போறோம். ஈவினிங் வந்துட்டேன். டின்னர் வந்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, "என்னம்மா கொஞ்சம் டின்னர் வைம்மா" அப்படின்ற மாரி டின்னர் வச்சாங்க. வச்சதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, வச்ச கையோட சாப்பாடு சாப்பிட அந்த மாரி சாப்பிட்டுட்டு, "சூப்பரா இருக்கு, டேஸ்ட்டா இருக்குன்னு" அவ்வளோ புகழாரம் குடுக்குறேன். "நீ அந்த செஃப்பே தோத்துருவாம்மா உன்கிட்ட." அந்த அளவுக்கு அவங்கள புகழாரம் குடுத்தேன். அப்படியே வந்து திரும்பவும் பார்த்தீங்கன்னா, மூஞ்சி அப்படியே மாறுது. நான் யோசிக்கிறேன், "என்னடா இது! நம்ம தப்பா எதுவும் சொல்லலையே, ஒழுங்கா தானடா சொன்னோம்." அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா, நம்ம ஆம்பள பிள்ளைங்க நம்ம என்னைக்கு சொல்லியிருக்கோம், சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. அதுவும் நம்ம தப்பு தானே. அன்னைக்குன்னு பார்த்து என்ன இருக்கு, அவன் உடம்பு சரியில்ல. நான் வந்து "உனக்கு வருஷ காலமா சமைச்சு போடுறேனடா. இன்னைக்கு வந்து பக்கத்து வீட்ல ஃபங்ஷன் சொல்லிட்டு இன்னைக்கு நல்ல சாப்பாடு குடுத்தாங்க. அத நான் உனக்கு பரிமாறி வச்சா, என்னைக்குமே நீ நல்லா இருக்குன்னு சொல்லி சொன்னதில்ல. இத வந்து அப்படி இருக்கு, இப்படி இருக்கு, என்னென்னமோ பண்ணணும்னு பேசிட்டு இருக்கியேடா." அப்படின்னு சொல்லி அன்னைக்கு நான் நல்லா இருக்குன்னு சொன்னதும், அதுக்காகவும் நான் அடி வாங்கியிருக்கேங்க. ஸோ, அதனால இது கண்டிப்பா என்ன மாரி பல பேருக்கு இங்க ரிலேட் ஆயிருக்கும். நான் அதனால என்ன சொல்றேன், என் ஃப்ரெண்டுக்கு நெனச்சுட்டேன், "பயப்புள்ள அவன் தெரிஞ்சே தான் நம்ம வாழ்க்கையில விளையாடுறான்டா" அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தயவு செஞ்சு நாம வந்து சாப்பிட உட்கார போறோம். ஏன்னா, அவங்களுக்கு தேவை அப்ரிசியேஷன் தான். அதில சொல்றதில தப்பே கிடையாதுங்க. அதனால சாப்பிட போகும் முன்னாடி அவங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கங்க. "செல்லம், என்னம்மா இன்னைக்கு சமையல் நீ தான் பண்ணியாம்மா? என்ன சமையல்மா?" அப்படின்னு கேட்டுட்டு தயவு செஞ்சு சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டு அவங்களுக்குள்ள சொல்லுங்க, "சூப்பரா இருக்குமா? டேஸ்ட்டா இருக்குமான்னு" சொன்னீங்கன்னா, இந்த மாரி பிரச்சனைய நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். நம்ம லைஃப் நல்லபடியா போகும்ன்னு சொல்லி நான் இன்னைக்கு முடிச்சுக்கிறேன். தேங்க் யூ.